மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ஆண்களுக்கு ஏற்படுகின்ற இந்த விந்து முந்துதல் அல்லது ஆண்குறி விரைப்படையாத தன்மை, இவை பற்றிய விடயங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதே நேரத்திலே உங்களுக்கு நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் 009477356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். அல்லது உள்ளூர் என்பர்கள் 0777356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். நாங்கள் இந்த பெண்களுக்கு ஏற்படுகின்ற இந்த ஆர்காசம் உச்சக்கட்டத்தை பற்றி இன்று கட்டாயமாக பார்க்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு நாளுமே நாங்கள் இந்த எங்களுடைய உலகத்திலே நடக்கின்ற செய்திகளை பார்த்தால் இந்த செக்ஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் பாரதூரமாக இருப்பது எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது. நேற்று கூட உங்களுடைய அயல்நாடான இந்தியாவிலே இருந்து ஒரு பெண் திருமணம் செய்து தற்கொலை செய்து கொண்டதாகவும் அதிலே பலதரப்பட்ட விடயங்களை பல பேர் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், நீங்கள் இந்த டிக்டாக்கை போய் பார்ப்பீர்களாக இருந்தால் உலகத்திலே மிக குறைந்த வயதிலே ஒரு பிள்ளை பெற்ற பெண்ணாக 8 வயசுடைய ஒரு பெண்ணுக்கு இப்போது பிள்ளை பிறந்திருக்கின்றது. இதில் இருந்து இந்த பாலியல் ரீதியான அதாவது முக்கியத்துவத்தையும் பாலியல் ரீதியான பிரச்சனைகளையும் நீங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் நாங்கள் வைத்தியசாலையில் வேலை செய்து கொண்டிருக்கின்ற போது பார்க்கின்ற விடயங்களாக இருக்கின்றது. எனவே இன்று இந்த ஃபீமேல் ஆர்காசத்தை பற்றி கொஞ்சம் சொல்லலாம் என்று நான் விரும்புகிறேன். உங்களுக்கு தெரியும், இந்த ஃபீமேல் ஆர்காசம் என்று சொல்லப்படுகின்ற போது ஆண் பெண்களுக்கு ஏற்படுகிற உச்சக்கட்டம் என்பது ஒவ்வொரு திருமணம் முடித்த ஆணும் மிக முக்கியமான ஒரு வரையறையை வைத்துக்கொள்ள வேண்டும். கோல்டன் ரூல் என்று வைத்துக்கொள்ள வேண்டும். அதாவது தனக்கு ஆணுக்கு உச்சக்கட்டம் ஏற்படுவதற்கு முதல் தன்னுடைய மனைவிக்கோ தன்னுடைய பெண் துணைக்கோ உச்சக்கட்டம் ஏற்படுகிறதா என்பதை கட்டாயமாக அவர்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இது முக்கியமான ஒரு விடயமாக இது இருக்கின்றது. எனவே ஆண்கள் கணவரை விட மனைவிக்குத்தான் முதல் உச்சக்கட்டம் ஏற்பட வேண்டும். ஆனால் இங்கு நாங்கள் பல பகுதிகளிலே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பல பேர் தொடர்பு கொண்டு கதைக்கிறார்கள். என்ன நடைபெறும் என்றால், ஆண்களுக்கு உச்சக்கட்டம் ஏற்பட்டு விந்து வெளியேறிவிடும். விந்து வெளியேறினவுடன் அவருக்கு இருக்கின்ற ஆசை, அந்த உத்வேகம் எல்லாம் அப்படியே குறைந்துவிடும். அதன் பிற்பாடு அவர் தன்னுடைய பெண்ணுடன் தொடர்பு கொள்ள விரும்ப மாட்டார், பெண்ணுடன் செக்ஸ் வைத்துக்கொள்ள விரும்ப மாட்டார். கடைசியில் என்ன நடைபெறும் என்றால், ஆணுக்கு உச்சக்கட்டம் ஏற்படும், பெண் வெறும் ஏமாற்றத்துடன் படுக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது. இது முற்றிலுமே மாற வேண்டும். என்ன நடைபெற வேண்டும்? ஒவ்வொரு திருமணம் முடித்த ஆணும் மிக முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டியது என்ன, என்னுடைய மனைவிக்கு உச்சக்கட்டம் ஏற்பட்ட பிற்பாடுதான் நான் என்னுடைய விந்தை விடுவேன் அல்லது என்னுடைய சுக்கில பாயத்தை விடுவேன். இதை கட்டாயமாக வைத்துக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் அந்த குடும்பத்திலே பாரதூரமான பிரச்சனைகள் ஏற்படும். உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு நாளும் நாங்கள் வைத்தியசாலையிலே வேலை செய்து கொண்டிருக்கின்ற போது எவ்வளவு செக்ஸ் சம்பந்தமான பாலியல் சம்பந்தமான பிரச்சனைகளை நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கின்றோம். சரி, கதைத்து கூட எங்களுடைய சத்து கூட இல்லாமல் போய்விடுகிறது. எனவே இவை எல்லாத்துக்கும் முக்கிய காரணமே எங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான பாலியல் உறவை எவ்வாறு மேற்கொள்வது என்பது கூட எங்களுக்கு தெரியாது. அதாவது ஹெல்த்தி செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் என்று சொல்லுவோம். ஆரோக்கியமான பாலியல் தொடர்புகளை எவ்வாறு வைத்துக்கொள்வது என்பது பல பேருக்கு தெரியாது. எனவே இது மிகவும் முக்கியமானது. எனவே ஆண்களை விட பெண்களுக்கு ஏற்படுகின்ற உச்சக்கட்டம் மிக முக்கியம். அதே நேரத்தில் நான் மூணு நிகழ்ச்சியில் சொன்னேன், ஆண்களுக்கு ஒரு முறை உச்சக்கட்டம் ஏற்பட்டு மீண்டும் அடுத்த முறை உச்சக்கட்டம் ஏற்படுறதுக்கு கொஞ்சம் மணித்தியாலங்கள் எடுக்கும். ஆனால் பெண்களுக்கு அப்படி இல்லை. ஒவ்வொரு நிமிடமும் கூட அவர்களுக்கு உச்சக்கட்டம் ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. எனவே இது மிக முக்கியம். எனவே உச்சக்கட்டம் ஏற்படுகின்ற போது உங்களுக்கு தெரியும், பெண்களினுடைய இந்த மார்பகங்கள் நல்லாக விரிவடையும். அதே நேரத்தில் மார்பக காம்புகள், இதன் மூலமாகத்தான் நாங்கள் கண்டுபிடிக்க முடியும், மார்பக காம்புகள் அப்படியே நிமிர்ந்து வரும். மார்பக காம்புகள் அப்படியே நீட்டிக்கொண்டு நிமிர்ந்து வரும். அதே நேரத்தில் பெண்களுக்கு இந்த பெல்விக் ஃப்ளோ மசில்ஸ், குளுட்டியல் மசில்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இடுப்பு பகுதியில் இருக்கிற தசைகள் எல்லாம் இறுக்கமடையும். அதே நேரத்தில் இந்த தை என்று சொல்லப்படுகிற தொடை பகுதியில் இருக்கிற தசைகள் எல்லாம் இறுக்கமடையும். எனவே இதையெல்லாம் அந்த பெண்ணுக்கு ஒரு உச்சக்கட்டம் ஏற்பட்டதா என்பதைக்குரிய ஒரு அறிகுறி. ஆனால்
மிக முக்கியமாக எங்களுடைய சமூகத்திலே ஒன்றை நான் கண்டிருக்கின்றேன். என்னவென்றால், இவ்வாறு உச்சக்கட்டம் ஏற்பட்ட பிற்பாடு ஒரு பெண்ணிடம் நாங்கள் உங்களுக்கு உச்சக்கட்டம் ஏற்பட்டதா என்று கேட்டால் அவர்களுக்கு அது விருப்பம் இராது. இது சாதாரணமாக எங்கட பகுதிகளில் இருக்கின்ற ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. பல ஆண்கள் வந்து சொல்லி இருக்கிறார்கள், அவனோட மனைவியிலும் உனக்கு உச்சக்கட்டம் ஏற்பட்டதா இல்லை ஓகேசம் ஏற்பட்டதான்னு சொல்லுகின்ற போது அவர் ஒரு மாதிரி பார்க்கிறார், இல்லை கோமா பார்க்கிறார் என்று சொல்லுகின்ற பல ஆண்களை நான் கண்டிருக்கின்றேன். ஏனெனில் பெண்களுக்கு அவர்கள் ஒரு தங்களாகவே நினைத்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுக்கு உச்சக்கட்டம் ஏற்படுமாக இருந்தால் அது தங்களுடைய ஒரு வீக்னஸ், ஒரு பலவீனம் என்று சொல்லி ஆண்கள் கருதுவார்கள் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். அது ஒரு பெரிய பிரச்சனை. எங்களுடைய இந்த நாட்டு பகுதிகளிலே இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அப்படி அல்ல. எனவே ஆண்கள் அதாவது தங்களுடைய பாலியல் உறவுகளை வைத்துக் கொள்ளுகின்ற போது பெண்களுடன் அவர்கள் சாதாரணமாக பேச வேண்டும். அதே நேரத்திலே முக்கியமாக ஒவ்வொரு முறையும் அந்த உச்சக்கட்டம் ஏற்பட்ட போது கேட்க வேண்டும், உங்களுக்கு உச்சக்கட்டம் ஏற்பட்டதா என்பதை கேட்க வேண்டும். அது கட்டாயமாக அந்த மனைவியும் அந்த பெண் துணியும் அவருக்கு மறுமொழி அளிக்க வேண்டும். அப்போதுதான் இருவருக்கும் இடையேயான அந்த பாலியல் தொடர்புகள் என்பது மிகவும் ஆரோக்கியமான ஒன்றாக, அதாவது ஹெல்த்தி செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் என்று சொல்லுவோம். இந்த ஆரோக்கியமான ஒரு பாலியல் உறவாக அது என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். இல்லாவிட்டால் ஏனோ தானோ என்று கடைசியிலே பாரதூரமான பிரச்சனைகள் ஏற்படலாம். அதாவது நேற்று கூட நீங்கள் பார்த்துருக்கலாம், என்னை வந்த ஒரு நபரை கூட நான் அதை காட்டினேன், அந்த டிக்டாக்கை காட்டினேன். 8 வயசு பிள்ளை கூட இப்போது அந்த பிள்ளை பெற்று இருக்கு, அந்த பிள்ளைக்கு ஒரு பேபி கிடைத்திருக்கிறது. இதில் இருந்து நீங்கள் பார்க்கலாம் என்ன மாதிரியான நிலைமையிலே நாங்கள் போய்கொண்டு இருக்கிறோம் என்று. எனவே முக்கியமாக ஒவ்வொரு ஆணும் திருமணம் முடிக்கின்ற போது தன்னுடைய பெண்ணுக்கு உச்சக்கட்டம் ஏற்படுகிறதா என்பதை கட்டாயமாக தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே ஒவ்வொரு முறையும் அவ்வாறு உங்களுக்கு பெண்ணை உச்சக்கட்டம் அடைய செய்ய முடியாவிட்டால் கட்டாயமாக ஒரு வைத்தியரை கண்டு அல்லது வைத்தியரின் தொலைபேசியின் ஊடாகவோ அவருடைய ஆலோசனையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதன் மூலமாக நீங்கள் இந்த பிரச்சனையை குறைக்க முடியும். ஆனால் யோசித்துக் கொள்ளுங்கள், இவ்வாறு அந்த உச்சக்கட்டம் அடைய விட்டால் அந்த பெண் வேறு பல திசைகளிலே செல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் நாங்கள் பார்க்கின்ற விடயங்களாக இருக்கின்றது. எனவே இதை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அடுத்த நிகழ்ச்சியில் எவ்வாறு ஒரு பெண்ணை இலகுவாக உச்சக்கட்டம் அடைய செய்ய முடியும் என்பதை பற்றி அடுத்த நிகழ்ச்சிகளிலே நாங்கள் பார்க்கலாம். எனவே இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள், ஷேர் பண்ண மறக்காதீர்கள். அதே நேரத்திலே மணி சாயினை பெல் சாயின் அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலதிக விவரங்கள் தேவையான தொடர்பு கொள்ள முடியும். பிறந்திருக்கின்றதால் உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.